ஹலோ கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்பாத்தில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க /* போட்டு எக்ஸ்பாத் எழுதுவாங்க. அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த என்டர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு லேபிள் இருக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பாத் எழுதணும். ஓகே, இது வந்து லேபிள், ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் /div யூஸிங் கண்டெய்ன் டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இது என்ன டேகுன்னு பாருங்கள். இது வந்து div tag. ஓகே, div. இப்போது நாளைக்கு வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் நடக்குது. ஸோ அவங்க வந்து இதை ஸ்பேன் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸ்பேன் டேக் மாற்றினாலும் அதில் வந்து டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்பேன் டேக். ஸோ மேபி அடுத்த ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் அது லேபிள் அப்படின்னு மாற்றுறாங்க, இல்லை அதுக்கடுத்த டெப்ளாய்மெண்ட்டில் மேட் லேபிள் மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக, ப்ராப்பர்ட்டி இன் த சென்ஸ் டேக் நேம், ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்துட்டு கோட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டேன், அப்போவுமே எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஓகே, இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சே ஆகாது இந்த லேபிளுக்கு. எப்போவுமே டிவ் தான் இருக்குது. ஒரு 90% ஆஃப் டைம் டிவ்னே தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. ஓகே, நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களால் அதை கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது, என்ன டேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது உங்கள்கிட்ட எக்ஸ்பாத்தில். ஸோ நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ண பழகாதீங்க. ப்ளஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னால மக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் தான் வரும். ஸோ நீங்களே ஓனாக ரைட் பண்ண ஆரம்பிங்க. ப்ளஸ் ஸ்டார் யூஸ் பண்ணாமல் எழுத ரைட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு எக்ஸ்பாத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த எக்ஸ்பாத். ஓகே, தேங்க்யூ கைஸ்.